வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீட் தேர்வு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஊழல் வந்து நம்ம நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அந்த நீட் தேர்வோட அந்த வினாத்தாள் கசிவு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது யோசித்து பாருங்கள், பசங்க வந்துட்டு மாணவர்கள் இதுக்காக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி 1 வருஷமாக அதுக்காக பண்ணி எவ்வளோ செலவு பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் தன்னோட பிள்ளை வந்துட்டு நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகி வந்து மருத்துவ இதுக்கு போகணுன்னு சொல்லி அந்த செலவு பண்ணி கடன் வாங்கி அவங்கள கோச்சிங் சென்டர் அனுப்பிச்சு 1 வருஷமாக அவங்கள படிக்க வச்சு இன்றைக்கி வந்து வினாத்தாள் வந்து கசிந்து இருக்குது, அதான் லீக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம்ஸை வந்துட்டு நிறுத்தி திருப்பியும் வந்து மறு எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வருஷமாக நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு இடத்துல. போன வாட்டி வந்து 24 வந்து பாட்னாவில் நடந்தது. ஸோ அதுக்கான சிபிஐ இதுவும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 26லேயும் நடந்திருக்கு, 25லேயும் நடந்திருக்கு. அப்போ இவங்க என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க? இந்த டிபார்ட்மெண்ட், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இதுக்கான முன்கூட்டியே வந்து அதை தடுக்கிறதுக்கான வழிகள், ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது கிடையாது. எப்பயாவது ஒரு வாட்டி கேட்கலாம். ஆனால் இப்போது வருடம் அது நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இது பணம் குவியும் ஒரு பிஸ்னஸாக மாறிட்டுருக்கு இந்த எஜுகேஷன். ஸோ இது வந்து இதனால் பாதிக்கப்பட்டது 1, 2 பேர் இல்லை, 23 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த நீட் தேர்வால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணுது? நம்மளோட நரேந்திர மோடி அவர்கள் இட்டாலியில் வந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்காரு சிரிச்சுக்கிட்டே. இங்கே வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்ருக்கு, மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இதுக்கான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும். இது மத்திய அரசு தான் இதை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை பண்ணணும். நாங்கள் மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எங்களுக்கு நீட் வேண்டான்ற. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, 12வது முடித்து அதுக்கான தேர்வு வச்சுட்டு நீங்கள் வந்து மருத்துவத்துறையில் வந்து எடுங்க அந்த மார்க்கின் அடிப்படையில். இதை தான் நாங்கள் சொல்கிறோம். இதனால் எத்தனை பேர் பாதிப்புள்ளாராங்க, எத்தனை பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? எந்த குரலையும் நீங்கள் வந்து கேட்கலன்னா என்ன அர்த்தம்? மத்திய அரசு எதை பற்றியும் கேட்குறது கிடையாது. நீங்கள் மக்களுக்கான அரசுங்க. நீங்கள் வந்து இவங்களுக்கான அரசு கிடையாது. வெளிநாட்டுகளை சுற்றிட்டு வெளிநாட்டில் இருக்க தலைவர்கள் பார்க்குறதுக்கு அந்த தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் கிடையாது. நீங்கள் இந்திய நாட்டுக்கு நீங்கள் வந்து பிரதமராக இருக்கீங்க. அதுக்கு வந்து இந்திய மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஆனால் இந்த பிரச்சனை வந்து ஒரு சில வருஷங்களாக கண்டினியூட்டியாக வந்துட்டுருக்கு. அதை நிறுத்தத்துக்கு என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டுருக்கு. இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி அவர்களும் அதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கான போராட்டங்களும் நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். நீட்டுன்றது தேவையற்றது, இப்போ தேவை கிடையாது, இதை மாற்றுங்க. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி இந்த நீட்டில் கோச்சிங் சென்டர் முறைகேடுகள் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அதில் பணம் அதிகமாக வாங்குகிறாங்க. பயிற்சி மையங்களில் வந்து சொல்லிவிட்டு அதில் வந்து பணம், அதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதாரண மக்கள் வந்து சாதாரண குடும்பங்கள் வந்து அவங்களோட பசங்களை வந்துட்டு படிச்சுட்டு மேலே கொண்டு வரதுக்கான அந்த பணம் வந்துட்டு கிடையாது. அதுக்கான அவங்களுக்கு வருமானம் இல்லை. ஆனால் அவங்க எப்படியோ உடனே வாங்கிட்டு அவங்கள படிக்க வைக்கிறாங்க. பிள்ளைங்க வந்துட்டு ஆசைப்பட்றாங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி இதில் நீட் எழுதி நான் வந்து மருத்துவத்துறையில் போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட இருக்கும்போது நீங்கள் அவங்களோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது. அதுதாங்க முக்கியம். இன்றைக்கி இருக்கிற மாணவர்களோட எதிர்காலம்தான் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் முக்கியம். நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஆனால் அதை விட்டுட்டு அதை பற்றி நீங்கள் பெருசாக கேர் எடுக்கிற மாதிரியே தெரியல. என்ன கவர்மெண்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறதுன்னு தெரியல. மோடி அவர்களுக்கு நாங்கள் சொல்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீட்டு தேவையில்லை, நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க.